ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெக் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4mm பீடு வச்சு நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு நாட் போட தேவையில்லை. இந்த மாதிரி பீட்ஸை கவர் பண்ணி நீங்கள் த்ரெட்டை இழுத்து விட்டுட்டா இதுவே ஒரு நாட் மாதிரி அது போய் செட் ஆகிக்கிறோம். ஏன்னா அங்கங்கே நம்ம பீட்ஸ் வைக்கும்போது ஒவ்வொரு பீட்ஸுக்கும் நம்மளால் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் அந்த த்ரெட்டு அந்த நாட்டை இந்த பீட்ஸை சுற்றி இப்படி இழுத்து டைட் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பீட்ஸை விட்டு கலந்து வந்துடும் இந்த த்ரெட்டு. இது சுகர் பீடு, மற்ற மூணும் ஆன்டிக் பீடு. சுகர் பீடில் சைஸ் இல்லை, ஆன்டிக் பீடில் தான் சைஸஸ் இருக்குது. 2mm, அடுத்து 3mm, அடுத்து 4mm. இப்போ 3mm அப்புறம் 4mm இந்த 2 பீட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதே மாதிரி நம்ம பீட் சுற்றி நாட் போட்டுக்கிறோம். இந்த சுகர் பீடோட அந்த 2mm பீடு சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ கிளியராக தெரியாது நமக்கு. இன்னும் அந்த அடுத்த நெக்ஸ்ட் சைஸ் யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது. எல்லா பீடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4mm பீட் சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஹார்ட் ஷேப்பில் அப்படி பண்ணுவோம். பீட்ஸில் பண்ணும்போது அங்கங்கே பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரே லைன், சில பேர் ஒரே லைனாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் அங்கங்கே பீட் ஸ்டிச் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. இப்போ ஒரு 3 பீட்ஸ் போட்டுட்டு அதோட அப்படியே டர்ன் பண்ணிடுறேன். அதே மாதிரி அங்கிட்டு ஒரு 2 பீட் போட்டு அந்த சைடு அப்படியே டர்ன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வரிசையாக போகாமல் அங்கங்கே ஸ்டிச் மாற்றி மாற்றி பண்ணும்போது அதோட லுக் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் நாட் போட தேவையில்லை, கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். நாட் எங்கே தேவை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். நம்ம சென்டரில் ஒரு இடத்துல போய் ஃபினிஷ் ஆகிட்டோம்னா அந்த இடத்துல நாட் போட்டு திரும்ப ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா த்ரெட்டை அந்த சைடு பீடை சுற்றி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து கூட கண்டினியூ பண்ணிட்டு போகலாம்.
இதில் கூட இந்த பீடை சுற்றி ஒரு தடவை உள்ளக்க கூடி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டா அந்த சென்டர்லேயே நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியும் போகலாம். பார்த்தாவே தெரியும். இது வரைக்கும் ஒரு லைன் கூட மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக வந்த மாதிரி இல்லை, அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அந்த லுக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் லைனாக போட்டு வச்சுருப்பாங்க வாட்டர் ஃபில்லிங் சொல்லிட்டு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு அந்த அப்படி போடுறது நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. நான் இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் நல்லாயிருக்கும் ஓகேன்னு தோணுதுன்னா அந்த மாதிரி கூட நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுட்டு திரும்ப வேறு இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ மைக்ரோ பீட்ஸ் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. மொத்தமாக ஒரு பீடெல்லாம் போட்டு க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைட் கண்டினியூ பண்ண முடியலேட்டா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்படி த்ரெட் எடுத்து உள்ளே இழுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே த்ரெட்டை வெளியில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது பீட்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆகிற இடத்துல கொஞ்சம் டைட்டாகவும் ஆகும். லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு இந்த மாதிரி சாதாரண ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அயன் நீடில் பண்ணும்போது நிறைய பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் துளிப் நீடில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான பீட்ஸ் தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 பீடை ஒரு இடத்துல லூஸ் ஆகுற மாதிரி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு லைனையும் அந்த பீடையும் சேர்த்து ஒரு நார்மலான செயின் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல இழுத்து பிடிச்சி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணலான்ட்டு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த லைன்குள்ளேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர மாதிரி பாருங்க. இது வந்து நெக் லைன், அப்புறம் இந்த ஹிப் பெல்ட் இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்க முடியாது. அதான் இந்த நெக்லைனோட ஹாஃப் வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ளவுஸ் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. லைனாக இல்லாமல் சும்மா பீட்ஸ் எல்லாம் கொட்டி க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.